அதிமுகவுடைய இலக்கையும் நோக்கையும் அவங்க ஒத்து போனா அந்த ஒத்து போற கட்சியோட கூட்டணி அதிமுக வைக்குமே தவிர கூட்டணிக்காக தன்னை பலவீனப்படுத்துவதில் அதிமுக சரியா இருக்காது. இல்ல அந்த நிலைப்பாட்டில இருந்து இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் வேறுபடுதா? இல்ல, அவங்களுடைய விருப்பத்தை தான் சொல்றாங்க. தமிழறிவு மணி என்றவர் தமாகல நேத்து தான் போய் சேர்ந்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. நோக்கம் நல்லதா இருக்கலாம், ஆனா அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு பலவிதமான சிரமங்கள் இருக்குது. இப்ப எல்லாத்தையும் நீங்க திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு ஐயா திருமாவளவன் அவர் வெளியில கோஷம் வைக்கிறாரு, முழக்கம் வைக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல திமுக ஆட்சி இந்த நேரத்துல நான் அதை குரல் எழுப்பலைன்னு சொல்றாரு. அப்ப அந்த கூட்டணி மாதிரி இங்க இருக்கிற கூட்டணி அதிமுக தலைமையிலான ஆட்சி அதிமுகவை தலைமையாக ஏற்று அதற்கு அந்த நோக்கத்தையும் அந்த தேர்தல் நடைமுறைகளையும் பின்பற்றுகிற கட்சியோடு கூட்டணின்னு அதிமுக சொல்லுது. இல்ல, நீங்க சொல்ற அதே கூட்டணி ஆட்சி என்ற அந்த விஷயத்தை அமித்ஷாவும் குறிப்பிடுறாரே. அதாவதுங்க, ஒவ்வொரு கட்டத்திலையும் ஐயா எடப்பாடியார் பாஜக கூட்டணி, தேசிய அளவுல பாஜக என்டிஏ கூட்டணி, தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு பாஜகவுடைய தேசிய தலைமை வலியுறுத்தி சொல்றாங்க. அது தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நிலைப்பாடு என்னங்கிறத அதிமுக வெளிப்படுத்தும். ஆனா இந்த சூழல்ல அதுதான் சார், திமுக கூட்டணி ஆட்சியில எந்த விதமான உடன்பாடும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதிமுகவால அப்படி சொல்ல முடியலையே. அப்படியான ஒரு சூழல்ல தான் இன்னும் இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கு வேறொருவர் வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கூட்டணிக்குள்ளேயே இருக்கிற மற்ற கட்சிகள் எடுக்கிறாங்களா? வந்தா சேர்த்துக்குவோம், இந்த நோக்கத்தை ஏற்றுக்கொண்டு வருகிற கட்சிகளோடு கூட்டணி. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும்ல, அந்த நோக்கத்தை அவங்க கடைபிடிச்சாங்கன்னா அவங்க தனியா நிக்கிறதுல ஆட்சேபனை இல்லை. அதிமுக அதை கருத்துன்னு கொள்ளல. ஆனா அதே நேரத்துல அதிமுக மக்களோடு இணைந்து இன்றைக்கு தரைத்தளத்துல திமுக மக்கள் விரோத ஆட்சியை எதிர்த்து போராடுற இயக்கம். இப்ப வெயிலின் அருமை நிலையில் தான் தெரியுங்கிற மாதிரி அதிமுகவோட ஆட்சியை மக்கள் உணர்றாங்க. அதிமுக தான் பெரிய என்ன நினைங்க. அப்ப அதிமுக கரத்தை வலுப்படுத்துவதற்கு மக்கள் தயாராயிட்டாங்க. திமுகவுடைய எதிர்ப்பு இன்றைக்கு தரைத்தளத்துல அதிமுகவுக்கு ஆதரவா வாக்குகளா மாறிக்கிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் அதிமுகவோட சேர்ந்தா ஒரு இடத்துக்கு போகலாம்னு எல்லா கட்சிகளும் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிற சூழ்நிலையில பல்வேறு கருத்துக்களை வைக்கிறாங்க. ஆனா அந்த கருத்துல அதிமுக நிறைய மாறுபாடு வச்சிருக்குது. அதிமுகவுடைய நோக்கத்தையும் நிலைப்பாடையும் ஐயா எடப்பாடியார முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கிற ஒப்புக்கொள்ளுகிற கட்சிகளோடு கூட்டணி. அது திமுகவுடைய எதிர்ப்பு நோக்கம் உண்மையா இருந்தா அதிமுகவுக்கு வாங்க ஏத்துக்கோன்னு தான் அதிமுக நினைக்கிறாங்களே தவிர மற்றபடி இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இவங்களுடைய எண்ணத்துக்கு பலவீனத்துக்கு அதிமுக ஒரு நாளும் துணை போகாதுங்கிறது தான் செய்தி.